இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1990 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் டாக்டர் தனஞ்சயன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ குட் பேட் அக்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவிஸில் ஒரு ட்விட் போடுறாங்க, ஸ்பீக்கர்ஸ்லாம் கதறும் அப்படின்ற மாதிரி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஃபயர் மோடில் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஃபஸ்ட்டு வந்த பாட்டை பார்த்தோம், இப்போ இருக்கிற அந்த மாமை பாட்டை பார்க்குறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. யாருமே சீட்டில் உட்காந்து படம் பார்க்க மாட்டாங்கன்ற அளவுக்கு இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே மாமேன்னு போட்டு எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வர வேணும்னு சொல்லி வச்சுட்டாங்களே. இது வந்து ஒரு செலிப்ரேஷன் படமாக நான் பார்க்குறேன். குட் பேட் அக்லி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் பார்க்குறேன். அதாவது அதுக்கான ஒரு அப்ரிவேஷன் போட்டுருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது குட் பேட் காட் பிளஸ் யூன்னு நினச்சேன். புதுசாக இருக்குல்ல, நம்ம நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். நம்ம குட் பேட் அக்லி நினச்சதா அவங்க என்ன சொல்கிறாங்க, காட் பிளஸ் யூன்னு போடுறாங்க. அது வேறு 3 ப்ரே பண்ணுறதும் இதெல்லாம் 3 இதுவாக போட்டு 3 ரிலீஜனை சேர்த்து பண்ணுற மாதிரி அஜித் சார்னுடைய ஒரு அட்டகாசமாக பார்க்குறேன். அதை விட முக்கியமாக ஆதிக்க ரவிச்சந்திரன் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணியிருக்காரு, சம்பவம் பண்ணியிருக்காரு தான் இந்த படத்தை பற்றி தெரியும். ஒரு சைடில் இப்போ திடீர்னு அனிருத் வந்து அந்த பாட்டு பாடுறதும் ஜி பிரகாஷம் அவரை சேர்ந்து பண்ணுறதும் ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய எல்லாருமே கொண்டாடுற மாதிரியான ஒரு படம். இதுதான் சொல்லுவானே, ஒரு படம் ஃபுல்லாக மூமெண்ட்ஸாக இருக்கணும். அதுதான் ஆதிக்கனுடைய ஒரு டார்கெட்டாக இருக்குது. படம் ஃபுல்லாக மூமெண்ட்ஸ்னா படம் ஃபுல்லாகவே கிளாப் அடிச்சுட்டே இருக்கணும், படம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணணும். அப்படி தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமும் நல்லா வந்துட்டுருக்கு. ப்ரொமோஷன் இஸ் ஃபென்டாஸ்டிக். இது வந்து ராகுல்லேருந்து சுரேஷ் சந்திரா சார்லேருந்து எல்லாருமே அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி எல்லாம் வச்சு செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ப்ரொமோட் பண்ணல சொன்னோம் சார், நல்லா நாங்கள் ப்ரொமோட் பண்ணி காமிக்கிறோம்டா. நினச்சேன்னா நாங்களும் இப்படி ப்ரொமோட் பண்ண முடியும், நினச்சா நாங்கள் சைலண்டாக கூட படத்தை கொண்டு வர முடியும். இப்படிலாம் ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் நினச்சா இப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லோரும் முன்னாடி காமிச்சு கரெக்டாக ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஹைப்பு. இன்றைக்கி அடுத்த கட்டமாக 10th அன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்க்குறது, இன்றைக்கி 1ஆம் தேதி நாளைக்கு வந்துடுது. இப்போ வந்து 9 நாளில் படம் வரப்போகுது. உலக லெவலில் பெரிய கலெக்ஷன் வரும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். என்னென்னா ஒரு பிரேக் த்ரூ படம் தமிழ் சினிமாவுக்கு இப்போ தேவைப்படுது. எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஹையஸ்ட் உள்ள பட்ஜெட் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து நம்ம 450 கோடி ரூபாய் பார்த்தோம். எது கோட்டு. அது பிறகு ஒரு படமும் பண்ணல. செப்டம்பர்லேருந்து நம்ம வந்து ஏப்ரல் வந்துட்டோம். பாருங்கள் எத்தனை மாதம் கடந்தோம், ஒரு படம் கூட பெரிய லெவலில் வெற்றி அடையல. எல்லாமே 100 கோடி 125 கோடியே நின்று போச்சு, இல்லை 150 கோடி மேக்ஸிமம். அது எப்படி பார்த்தோம்? தமிழ் சினிமா வந்து 3000 கோடி 4000 கோடி பண்ணனா ஒரு அட்லீஸ்ட் 3-4 படங்கள் வந்து 500 கோடி 400 கோடி பண்ணோம்ல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய படமாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் 500-600 கோடியும் தாண்டி ஒரு வசூல் சாதனை பண்ணக்கூடிய படமாக தான் இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்காரு ஏகே. அவர் ஆதிக்கிட்ட அப்படியே விட்டார், போடா என்ஜாய் பண்ணு, நீ என்ன நினச்சாலும் பண்ணுவேன் சார். ஸோ போப்பா எல்லாம் என்ன என்ஜாய் பண்ணு, என்ன வேணாலும் நான் பண்ணுறேன், நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாலே பார்த்துட்டு இருக்கலாம் போலே சார். இல்லை எனக்கு பிடிஎஸ் ரொம்ப பிடிச்சது. அவருடைய ஒரு விஷயமும் இந்த படத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்தது. காரணமே அந்தளவு இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் பிட்வீன் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயற்கைக்குள்ளே அந்த பாண்டிங் தான் இவ்வளோ பெருசாக அதை மாறி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த பாண்டிங்னா அவருக்கு எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு. ஆதிக்கு வந்து இவ்வளோ ரசிக்கிறாரா நம்மள, சரி நம்ம அவருக்காக எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி பண்ணியிருக்காரு. அதனால தான் சொன்ன சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு. என்னென்னா ஃபுல் சம்பவமாக ஒரு படம் 2.5 மணி நேரம் படமும் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணோம், 2.5 மணி நேரம் படமும் நம்மளை வேறு உலகத்துக்கு கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட படமாக தான் குட் பேட் அக்லி இன்னைக்கு எதிர்பார்ப்பு அவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்கு. ஓகே, இப்போ ஓவர்சீஸில் எந்த அளவுக்கு சார் பயங்கரமாக இருக்குது, பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது, பயங்கர அட்வான்ஸ் புக்கிங், எல்லாமே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூல் இந்த படம் பண்ணும். அதான் சொன்னேன், இப்போது கோட்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணக்கூடிய படமாக இந்த படம் மாறும். எவ்வளோ பண்ணுன்றதை வெயிட் பண்ணி பேசலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ 6 மாதமாக ஒரு ட்ரையான பீரியடில் தமிழ் சினிமா போயிட்டுருக்கு. எதுவுமே பெரிய லெவலில் கலெக்ஷன் வராத போது இந்த படம் அதை பண்ணி காமிக்கும். ஓகே, இப்போ நிறைவாக வந்துட்டு ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்னொரு அறிவிப்பு வருது, பராசக்தி அந்த டைமில் இறங்குது அப்படின்ட்டு. ஒரு சின்ன வார் போயிட்டுருக்கு. அதாவது எஸ்கே விஜய் எப்படி வந்து நீங்கள் பொங்கல் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இட்லி கடை பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க தள்ளி போகும்போது இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த கன்னை கொடுத்துட்டாரு, இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. விஜய் சார் லாஸ்ட் படம் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு இருக்குது, இப்படி வந்து இவங்க பராசக்தி டைமில் விட்டால் சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இன்னும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அதனால் நம்ம வந்து எது சொன்னாலும் வந்து அது உண்மையாக நம்மளுக்கு தெரியல. இது எல்லாருமே போஸ்டில் அவங்க போட்டு பொங்கல் வெளியிடும் போட்டு அவங்கள போட்டாங்க. அவர் பொங்கலுக்கு ஒரு படம் வருது சொன்னார், தவிர இந்த படம் வருதுன்னு அவர் சொல்லலை. இன்னும் அவராக சொல்லாத போது நம்மளா வந்து ஒரு ஏஷியத்தில் சொல்கிறது எனக்கு பொறுத்த தெரியும் தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே பெரிய எதிர்பார்ப்பு.
ஜனநாயகம் பற்றி சொல்ல வேணாம், தட்ஸ் லைக் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இல்லை, கடைசி படம் எல்லோருமே ஒரு தடவை பார்த்துணும்னு ஆசைப்படுற ஒரு படம். அந்த படத்துக்கு எதிராக இந்த படத்துக்கும் ஒரு பெரிய கான்செப்ட் லெவல், ஆர்டிஸ்ட் லெவல், பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் பராசக்தி. இந்த படத்தோட மோதணும்னு நினைக்கிறதே என்னை பொறுத்தவரையும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தேவை என்னென்னா, பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரு வாரிசு துணிவு ரெண்டும் வரும்போது இல்லை டிவைட் ஆகுது கலெக்ஷன். ஓகேங்களா? நீங்கள் அதை எடுத்து பாருங்களேன், விஸ்வாசம் பேட்டை வரும்போது டிவைட் ஆகுது. ஒரு படம் தனியாக வந்து நினச்சி வச்சுங்களேன், அதாவது ஜனநாயகம் மட்டும் பொங்கலுக்கு வந்ததுன்னா ஜனநாயகம் வில் பி லைக் ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். அதாவது அவர் கடைசியில் இந்த சினிமா விட்டு போகும்போது அவருக்கான ஒரு கலெக்ஷன் வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். அதை டிவைட் பண்ணுற மாதிரி இன்னொரு படம் வரும்போது கண்டிப்பாக அது ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்காது. இது தேவையில்லாத ஒரு இதுதானே. 2 படமும் 2 வாரம் கழிச்சு இந்த படம் வரும்போது எந்த விதத்தில் எந்த பாதிப்பு இருக்க போகிறது கண்டிப்பாக இல்லை. இப்போது பராசக்தி 2 வாரம் கழிச்சு 26 வந்ததுன்னா அதே மாதிரி தான் ஓப்பனிங் இருக்கும். அந்த படத்துக்கும் பெரிய லெவல் ஓப்பனிங் இருக்கும். இது வந்து பொலிட்டிக்கலாக நான் போக விரும்பல. அவருக்கு ஜனநாயகத்துக்கு வந்து எல்லா மக்களும் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு 2 வீக்ஸ் அந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னா 2 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் வரும்போது அது 3rd வீக் என்டர் ஆகிடும். நீங்கள் பாட்டு 26ஆம் தேதியில் வந்துட்டு நீங்கள் பாட்டு பெரிய சாதனைகளை உங்கள் படமும் பண்ணல. இது எதுக்கு கிளாஷ் பண்ணணுன்றது என்னுடைய பாயிண்ட். ஒரு இண்டஸ்ட்ரியாக 2 கலெக்ஷனுமே இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். 2ம் ஒன்றா வரும்போது என்னன்னா எல்லாமே அப்படி டிவைட் ஆகும் கலெக்ஷனு. இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி சாதனையாக எதுவும் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரி சாதனையாக பராசக்தியும் பண்ண முடியாது. சோலோ வந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரி சாதனை பண்ண முடியும். இண்டஸ்ட்ரிட்டெல்லாம் பாருங்கள், காம்படிஷனில் வந்து இண்டஸ்ட்ரிட்டு பண்ண முடியாது. தனியாக வந்து தான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிட்டு பண்ண முடியும். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு ஜெயிலராக எடுத்துக்கிட்டோம், ஒரு விக்ரமாக இருக்கட்டும், ஒரு லியோ எடுத்துக்கிட்டோம், சோலோ வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் 2 வீக்ஸு, காம்படிஷனே கிடையாது, அடித்து தம்சம் பண்ணி கலெக்ட் பண்ணி போயிடுவாங்க. அது பிறகு 3ஆவது வாரம் ஒரு படம் வரலாம், தப்பே கிடையாது. ஸோ அதை பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றதான் என்னுடைய ஒரு இண்டஸ்ட்ரியால் என்னுடைய பாயிண்ட். அதர்வைஸ் இந்த காம்படிஷன் பண்ணுறது அவங்களுடைய ப்ரோரகேட்டிவ். ஒரு ப்ரொடியூசர் நினச்சி அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அவங்க பண்ணலாம். யாரும் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணுறீங்க நம்ம கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, அது அவங்களோட இஷ்டம். பட் இண்டஸ்ட்ரி எது நல்லதுன்னா 2 படமும் தனித்தனியாக வர்றது தான், அது ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும். அடுத்தது எல்லோருக்குமே விஜய் சாரை பிடிக்கும். ஒரு சினிமாவில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் சார் அவ்வளோ பிடிக்கும், நல்லா எல்லாருக்குமே தெரியும், நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ வாட் இஸ் அ ட்ரிபியூட் டு விஜய் சார்? சோலோவாக அவருக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு படத்தை முடிச்சுட்டு சரிங்க சார் நீங்கள் அரசியல் போங்க, ஆல் தி பெஸ்ட் யூ, அதனால் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். பொங்கல் அன்றைக்கி உங்கள் படம் வருது 9th ஜனவரி, நாங்கள்லாம் உங்களை படம் பார்த்துட்டு உங்களை செலிப்ரேட் பண்ணி தலைவா உங்களை மிஸ்ஸிங், முடிஞ்சால் திருப்பி படம் பண்ணுங்க, பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படி சொல்லி அனுப்புறதுன்னு கரெக்டு. இல்லை நான் கூட வந்து கம்பீட் பண்ணுவேன், கூட நான் வந்து உங்கள் படத்தினுடைய அதாவது என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் அலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி இன்னொரு படம் வர்றது என்னை பொறுத்தவரையும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தட் வில் பி த பெஸ்ட் ட்ரிபியூட் டு விஜய் சார் ஃபார் ஆல் இஸ் கிரேட் ஒர்க். இப்போது ஒரு 32 வருஷமாக அவர் சினிமாவில் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சாதனைகளை வந்து கலெக்ஷனில் பண்ணியிருக்காரு. ஆக்டர்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ பெரிய சம்பளம் வருமா, இவ்வளோ பெரிய வசூல் சாதனைலாம் பண்ண முடியுமானா அது விஜய் சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம இண்டஸ்ட்ரி சார்பில் கொடுக்க போகிற ட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நான் பார்க்குறேன். உங்களை நாங்கள் தனியாக உங்கள் படத்தை பார்த்துட்டு சோலோவாக நீங்கள் சிங்கமாக வந்து ஜெயிச்சு வெற்றியோட நீங்கள் போங்க, உங்களுடைய அரசியல் களத்துக்கு போங்கன்னு சொல்கிறது தான் ஒரு சரியான ட்ரிபியூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் அப்படி நினைப்பாங்களா சொல்ல முடியாது. இல்லை சார், நீங்கள் எத்தனையோ படங்கள் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரியான டேட்டில் வந்து இறக்க முடியலன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் விஜய் சார் படங்கள் எல்லாமே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி இப்போ லியோ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இறக்குறாங்க. இது விஜய் சார் படத்தை மட்டும் எப்படி சாத்தியமாக? இல்லை, அது முதல்ல அவங்க பிளானிங் எக்ஸிக்யூஷன் அப்படி தான். விஜய் சார் வந்து நான் ஸ்டாப்பாக டேட் கொடுப்பார். இப்போ இந்த படத்துக்கு நான் ஸ்டாப்பாக டேட் கொடுத்து மே வரையும் முடிச்சு தர்றாரு, டப்பிங்கோட சேர்த்து கொடுத்துறாரு. அவர் உடனே சொல்லிட்டாரு மேயோட என்னை விட்டுணும், சினிமா இண்டஸ்ட்ரியோட எனக்கு சம்மந்தமே கிடையாது, அது பிறகு அந்த பக்கமே வரமாட்டேன். அதான் கேட்குறேன், ஒரு பக்கம் இங்கே வேற பார்த்தீங்கன்னா இல்லை அது ஒன்ஸ் இன் அ வைல் வராரு. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளானிங் ரொம்ப தெளிவாக ஏப்ரலோட படம் ஷூட்டிங் முடியுது, நம்ம லாஸ்ட்டாக பேசின மாதிரி தான். மேல டப்பிங், அதோட ஓவர் ஜூன்லேருந்து நான் அரசியலில் ஃபுல் களமாக இறங்கிறேன். அது பிறகு நான் முழு நேரம் அரசியல்வாதி, நான் பகுதி நேரமெல்லாம் கிடையாது, நான் ஃபுல் ஃப்ளெஜாக அதுதான் இருப்பேன். சினிமா எனக்கும் சம்மந்தம் இல்லை, ப்ரொமோஷன் வர மாட்டேன், ட்விட்டர் ஹேண்டல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோதான் சார். மற்றபடி சினிமா ஈவெண்ட்டே கிடையாது, ஆடியோ லஞ்சே கிடையாது, அவர் ஆடியோ லஞ்சே கிடையாது, ஈவெண்ட்டும் கிடையாது. ஸோ அவரை பொறுத்தவரையும் ஃபுல் டைம் டெடிக்கேஷனாக அவர் வந்து சினிமா விட்டுட்டு போகும்போது, அரசியல்னு அப்படின்னு போகும்போது, அந்த இதோட வரும்போது எல்லாமே ரெடி பண்ண முடியும். ஏன்னா மேயோட படம் முடியுது வச்சுங்களேன், எல்லாமே டப்பிங்கெல்லாம் முடியுதுன்னா ஜனவரின்றது எவ்வளோ 7 மாதம் இருக்குது, ஈஸியாக ஒரு படத்தை அழகாக கொண்டு வர முடியும். அவங்க தீபாவளி வரல, காரணம் வந்து ஏற்கனவே தீபாவளிக்கெல்லாம் நிறைய படங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேவையில்லாத இது வேண்டாம், பொங்கல் வருவோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ நான் சொன்னேன், அவர் கண்டிப்பாக பொங்கல் தான் வருவார் சொன்னேன். ஏன்னா பொங்கல் வந்தால் தான் அவங்களுக்கு நல்லது.
ஏன்னா எலெக்ஷன் வந்து மேல. Correct. அப்போ பொங்கல் வந்து இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது இவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயினில் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நேராக மேக்கு வந்துடலாம். அதனால அது பொங்கல் தான் வரும்னு நினச்சேன். அதே தான் நடக்குது. நான் அப்படி தான் நினச்சி சொல்லிட்டு இருந்தேன், பொங்கல் தான் இந்த படம் வரும், முன்னாடி வராது 2025 இந்த படம் வராதுன்னு நினச்சேன். அது வந்துச்சு, நடந்துச்சு. இப்போ இந்த படத்தை பற்றியும் அவர் அதை கரெக்டாக பிளான் பண்ணி போகிறதுட்டு டைம் பீரியடும் நிறைய இருக்கிறதுட்டு கண்டிப்பாக சொந்த தேதியில் வரும். அது அவருடைய பிஸ்னஸ்க்கும் சரி. இப்போ வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது, சேட்டலைட் டிமாண்ட் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் ஆனதானங்க ரிலீஸ் டேட் போஸ்ட்போன் ஆகும். எல்லாமே பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருக்காங்க, எல்லாருமே வாங்க ரெடியாக இருக்காங்க. தியேட்டருக்கு லைட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓவர்சீஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்போ வந்து இந்திய தியேட்டருக்கு, தமிழ்நாடு தியேட்டருக்குள்ள அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. சேட்டலைட் டிஜிட்டல் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா பிஸ்னஸ் ஆகும்போது ஒரு படத்தை ரிலீஸ் டேட் படி வரதுக்கு என்ன பிரச்சனை? கேவியன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்கள பொறுத்தவரை வந்து விஜய் சாருடைய கடைசி படம் அமைஞ்சது அவங்களுடைய கரியரில் மிகப்பெரிய ஹைலைட் இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த பொங்கல் சோலோவா இல்லை காம்படிஷனா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். எடுத்துக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.